ஹே எவ்ரிவன், குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 22 மே 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, 23 அமைச்சர்கள் பதவியேற்பு, தாவேக அமைச்சரவைகள் 33 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம நேற்று பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 164(1)B படி அதாவது ஒரு மாநிலத்தில் தொகுதியில் 15%, மொத்தம் இருக்கிற தொகுதியில் 15% பேர் அமைச்சர்களாக இருக்கலாம். ஓகே, அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லையா, அது 2/234 அப்படின்னும் போது 15 போட்டிங்கன்னா 35 புள்ளி சம்திங் வரும். ஸோ அது 35 ரவுண்ட் பண்ணி 35 அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் 33 அமைச்சர்களாக இப்போ நியமிச்சிட்டாங்க. சரியா? இப்போது இந்த கவுண்ட் 33. நேற்று 23 பேர் பதவி ஏற்றுட்டாங்க. ஆல்ரெடி 10 பேர் முதலமைச்சர் உட்பட இல்லையா. ஸோ இவங்களுக்கு துறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஒரு அமைச்சருக்கும் புதுசாக நியமித்தவங்களுடைய துறைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் யார் யார் என்னென்ன அப்படின்றத மனப்பாடம் பண்ணணும். பட் உங்களுக்கு இப்போ நேம் சொன்னால் டக்குன்னு தெரியணும். ஏன்னு சொல்கிறேன்னா, டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. போன வாட்டி கூட நிதி அமைச்சரை பற்றி ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, யார் யாரெல்லாம் பொறுப்பேற்றிருந்தாங்க அந்த காலகட்டத்தில், எம்ஜிஆர் சைடில் யார், கருணாநிதி சைடில் யார் இருந்தால், ஜெயலலிதா இருந்தப்போ யார் இருந்தாங்க, அப்புறம் ஸ்டாலின் அரசு இருந்தப்போ யார் இருந்தாங்கன்றத ஆர்டர் பண்ண சொன்னாங்க. ஓகே, ஸோ இவங்க புது கட்சின்றதுனால கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா, செயற்கை நுண்ணறிவுக்கு தனி அமைச்சகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய வாக்குறுதியிலே சொல்லியிருந்தாங்க, செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு தனி அமைச்சகம் கொண்டு ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த துறையோட அமைச்சராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் குமார் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கார். சரியா? ஸோ நம்ம செகண்ட் ஸ்டேட்டு ஏஐ மினிஸ்ட்ரி உருவாக்குனது நம்ம செகண்ட் ஸ்டேட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்திங்கன்னா கேரளா. சரியா? ஸோ இப்போது ரீசெண்டாக சதீஷன் அவர்கள் பதவியேற்றாங்க இல்லையா, அவங்களும் ஏஐ மினிஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸோ நம்மளுடைய அமைச்சர் பேர், ஏஐ அமைச்சர் பேர் பார்த்திங்கன்னா குமார் ஆர். ஓகே, அப்படின்றது. சரியா? ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்லேருந்து 2 அமைச்சர்கள், பே விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறைக்கும், அப்புறம் ராஜேஷ்குமார் அவர்கள் சுற்றுலாத்துறைக்கும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த டேர்மில் தான் முதல் முறையாக 7 பட்டியலினத்தை சேர்ந்தவங்க 7 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. ஓகே, சரி, அது நமக்கு தேவையில்லை, பட் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி 4 பெண் அமைச்சர்கள். ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, விசிகா ஐயுஎம்எல் எம்எல்ஏக்கள் இன்று அமைச்சர்கள் பதவியேற்பு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 33 பேர், இப்போ இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஃபில்அப் பண்ணுறாங்க. அதுக்கு கூட்டணி கட்சிகளில் இருக்கிற ஒருத்தரை கொடுக்குறாங்க. ஒன்று வன்னியரசு அவர்கள், இவர் விடுதலை சிறுத்தைகள். இன்னொன்று ஷாஜகான் அப்படின்றவர். சரியா? இவர் இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மாவட்டங்களை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் அகைன் அந்த மேற்காசிய போர், ஓகே, அந்த எரிசக்தி ஷார்ட்டேஜு அதை பற்றி தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. புயல் அடிக்க போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப லைக் ஒரு இந்தியனும் ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தினாங்க, 2 டைம்ஸ் உயர்த்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களோட விலையும் ஏறிடுச்சு. ஸோ இதை எந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு குழப்பமாகவும் இழப்புகளும் இருக்குன்றதை இங்கே சுட்டி காட்டியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லைன்னும் போது நம்ம இன்னும் நிறைய ஃப்ரீ ஸ்கீம்ஸை அறிவிச்சிருக்கோம் இல்லையா தேர்தலில். ஸோ அது எந்த இதில் அறிவித்தாங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் போயிருக்கு. ஓகே, சரி, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா லைக் 3வது அந்த இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு முன்னெடுக்கப்பட்ட 3வது வாய்ப்புன்றது. ஏன்னா 2 பெரும் கட்சிகளை விட்டுட்டு 3வதாக ஒரு பெரிய கட்சிக்கு, ஒரு சின்ன கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன். ஓகே, நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து வந்தோன்னா, மோடி அவர்கள் 5 நாடுகள் பயணம் நிறைவு செஞ்சுட்டு இப்போ நாடு திரும்பியிருக்காரு.
ஸோ லாஸ்ட்டாக இது இத்தாலிக்கு போனார் இல்லையா, ரோமுக்கு. அங்கே அவருக்கு அந்த நாட்டுடைய ஒரு உயரிய விருது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பிரதமர் மோடிக்கு உயரிய அக்ரிகோலா பதக்கத்தை வழங்கி கௌரவித்த ஐநா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தலைமை இயக்குனர் கியூ டாங்கு. ஸோ நமக்கு தேவையில்லை. ஸோ அங்கே அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, அது பேர் பார்த்திங்கன்னா அக்ரிகோலா. ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி கொடுத்த அவார்ட்ஸ் பற்றி என்னென்ன நாட்டுக்கு போனாங்க, என்னென்ன பண்ணாருன்றதை ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெதர்லாந்தில் போனப்போ என்ன பண்ணார், அங்கேருந்து அந்த சோழர்களுடைய இது படித்தாங்க லெய்டன் யூனிவர்சிட்டி. 11ஆம் நூற்றாண்டு செப்பேடுகள், 21 செப்பேடுகள். ஓகேவா, ராஜேந்திர சோழாவோட சீல் பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன்லேயும் லைக் எம்ஓஎஸ் போட்டு அவங்க ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் அவார்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நார்வே ஓஸ்லோ போகும்போது கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி நார்வேயன் ஆர்டர் ஆஃப் த மெரிட் அந்த அவார்டு. ஸோ அதே மாதிரி மோடி அவர்களும் பார்த்திங்கன்னா சில கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஒரு நாட்டோடைய அதிபருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க, சப்போஸ் கேட்டாங்கன்னா. ஓகே, இது கொடுக்குறது வழக்கம் தான், அதனால் கேட்க மாட்டாங்க பெருசாக. ஓகே, ஸோ அப்புறம் இந்த தாவேக அமைச்சரவையில் எந்தெந்த மாவட்டத்துக்கு எத்தனை அமைச்சர்கள்ன்ற மாதிரி இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு அந்த இம்பார்ட்டண்ட்டான துறை எந்த தொகுதி அப்படின்றத வேணால் பார்த்துக்கோங்க. சரியா, கிட்டத்தட்ட சென்னையில் பார்த்திங்கன்னா 7 அமைச்சர்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்தோம்னா ஸோ இங்கே ஒரு நியூஸ் என்னன்னா, இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து, இது இந்தியாவில் நடக்கிறதால நம்ம இதை பார்க்குறோம். கால்பந்து போட்டியின் நடப்பு சீசனில் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அப்படின்ற ஒரு அணி சாம்பியனாக ஆயிருக்கு. ஓகே, இது இந்தியா நியூஸ்ன்றதுனால நம்ம பார்க்குறோம் இதை. ஓகேவா, சரி, வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. நம்ம 4 செய்திகள் சந்திக்கலாம். தேங்க்யூ.